ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டே 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கும் நான் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? 2 வேர்ட்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து பார்த்தோம். அதாவது 2 வாக்கியங்களில் இருக்கிற மாதிரி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீனில் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அதில் எல்லா வீடியோஸும் இருக்கும். நீங்கள் அதையும் கண்டினியூவாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நார்மலான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெய்லி யூஸ் சென்டென்சஸ். அதாவது நம்ம அதிகமாக வந்து அதை தமிழில் வந்து பயன்படுத்தி இருப்போம். அதுக்கு இங்கிலீஷில் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாம் நான் தமிழில் சொல்ல போகிறேன். அதுக்குரிய இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சென்டென்சஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஞாபகத்துக்கு வரும். நானும் அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு இடையில சொல்லிட்டே வரப்போகிறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கான ஒரு கொஸ்டினும் இருக்குது. அதோட ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கிராமரை ஈஸியாக நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோவும் நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு கிராமர் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கிராமர் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு இந்த சீரீஸில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அது எல்லாமே இங்கிலீஷ் எப்படி நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றி தான். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் வந்து இங்கிலீஷில் பேச முடியும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பணிவுடன் இரு. இப்போ ஒருத்தட்ட நம்ம சொல்றோம், நீ கொஞ்சம் பணிவா இரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? பி ஹம்பிள். பி ஹம்பிள். பாடுவோம், அதாவது நம்ம பாட்டு பாடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் சிங். இந்த லெட்ஸ் அப்படின்றது வந்து நிறைய இடங்கள்ல வரும். கண் சிமிட்ட வேண்டாம். இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்றோம், கண் சிமிட்டிட்டே இருக்காத அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் விங்க். டோன்ட் விங்க். அது எளிது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? தட் இஸ் ஈஸி. தட் இஸ் ஈஸி. ஒத்தி வைக்காதே அப்படின்னா ஒரு வேலையை வந்து நம்ம தள்ளி போடுறது. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் போஸ்ட்போன். டோன்ட் போஸ்ட்போன். சிரித்து கொண்டே இரு. இப்போ சிரிச்சுட்டே இரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? கீப் ஸ்மைலிங். கீப் ஸ்மைலிங். எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. நிற்காதே. இப்போ நின்றுட்டு இருக்காத அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்டாண்ட். டோன்ட் ஸ்டாண்ட். இது என்னுடையது. இது வந்து என்னோடது அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் மைன். இட்ஸ் மைன். திறக்காதே. இப்போ ஒரு பொருளை வந்து இதை திறக்காத, கதவை திறக்காத, அந்த மாதிரி எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஓப்பன். டோன்ட் ஓப்பன். நான் கேட்கவா? இப்போ ஒருத்தட்ட ஏதோ ஒன்று கேட்கணும், நான் இதை உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? மே ஐ ஆஸ்க். மே ஐ ஆஸ்க். யாரும் வரவில்லை. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட கேட்குறாங்க, யாராவது வந்திருக்காங்களான்னா நோபடி கேம். நோபடி கேம். இப்போது, அதாவது இப்ப அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ரைட் நவ். ரைட் நவ். பேசாமல் இருங்கள். இப்போ ஒருத்தட்ட நீங்க பேசாம இருங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக். டோன்ட் டாக். தடுக்கி விழுந்தேன். இப்போ நீங்க விழுந்துட்டீங்க, அதை உங்ககிட்ட சொல்றீங்க யாரோ ஒருத்தட்ட, நான் தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரிப்டு. ஐ ட்ரிப்டு. ரொம்ப தூரம். நம்ம ஒரு இடத்துக்கு போறப்ப அது ரொம்ப தூரம்ப்பா அப்படின்றத எப்படி சொல்லலாம்? வெரி ஃபார் அவே. வெரி ஃபார் அவே. அதை ஊதுங்கள். இப்போ பலூனே நம்ம ஊதுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ப்ளோ இட். எப்படி சொல்லலாம்? ப்ளோ இட். சத்தமாக பேசு. இப்போ சத்தமா பேசு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் அப். ஸ்பீக் அப். எங்களுடன். இப்போ ஒருத்தவங்க கிட்ட சொல்றோம், அவங்க எங்களோட இருக்காங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? வித் அஸ். வித் அஸ்.
என்றென்றும் அப்படின்னா எப்பவுமே அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஃபாரெவர். ஃபாரெவர் அப்படின்னா எப்பவுமே. எனக்கு தெரியும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியும்ன்றது எப்படி சொல்லலாம்? ஐ நோ. எப்படி சொல்லலாம்? ஐ நோ. நீ புத்திசாலி. இப்போ ஒருத்தரை நம்ம பாராட்டுறோம். நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்றது எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஸ்மார்ட். எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஸ்மார்ட். பேசலாம் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? அதுக்கு பாடலாம் அப்படின்றத லெட்ஸ் சிங்னு சொன்னோம். இது லெட்ஸ் டாக். தயவு செய்து காத்திரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ப்ளீஸ் வெயிட். ப்ளீஸ் வெயிட். அவர்கள் சென்று விட்டனர். இப்போ ஒருத்தர்ட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட, அவங்க போயிட்டாங்களான்னு கேட்டா, அவங்க போயிட்டாங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? தே லெஃப்ட். சிம்பிள் தான். தே லெஃப்ட். நீ ஏன் தாமதமாக வந்தாய்? இப்போ ஒருத்தர்ட்ட கேட்குறீங்க, நீ ஏன் லேட்டா வந்த அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ லேட்? எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ லேட்? உனக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ நோ? எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ நோ? எனக்கு பசிக்கிறது. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் ஹங்க்ரி. ஐ ஃபீல் ஹங்க்ரி. என்னை பேச விடு. இப்போ ஒருத்தட்ட சொல்றீங்க, நான் பேசணும், என்னை பேச விடு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? லெட் மீ ஸ்பீக். லெட் மீ ஸ்பீக். நான் சொல்வதை செய். இப்போ நம்ம சொல்றோம், நான் சொல்றதை நீ பண்ணு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஒரு ஆர்டர் மாதிரி. டூ வாட் ஐ சே. டூ வாட் ஐ சே. என்னை கவனி. என்ன கவனி, என்ன லிசன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு லிசன் டு மீ. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 30 டெய்லி யூஸ் சென்டென்சஸை ரொம்பவே குவிக்காக பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என் கூட சேர்ந்து எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்துடலாமா? உனக்கு இது புரியுதா அப்படின்னு நீங்கள் ஒருத்தட்ட கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வீடியோஸ் வரப்போகுது. கிராமரை எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம், பேசிக்கான கிராமர் வீடியோஸும் அடுத்தடுத்து வரும். நீங்களும் உங்களுக்கு கிராமர் வீடியோஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவே கிராமர் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பேசுறதுக்கு நிறைய கிராமர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் பேசிக்கான கிராமர் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு தான் நம்ம ஒரு பேசிக்கான கிராமரையாவது நம்ம கத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கறதோட நிறுத்திடாம பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம பேசி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த லாங்குவேஜ் கத்துக்க முடியும். இங்கிலீஷ் அப்படின்றது கிடையாது, எந்த லாங்குவேஜுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அது வரும். ஸோ இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.